இன்னைக்கு காலை உணவு வந்து எங்க 2 பேத்துக்கும் காட்டியான அரிசி கஞ்சி. அதாவது காட்டியான அரிசிய இந்த டம்ளர் நிறைய எடுப்பேன். மிக்சியில பருப்பருக்கே உடைச்சிருவேன். ரொம்ப மாவும் அரைக்க மாட்டேன், ரொம்ப பெரிய அரிசியாவும் இருக்காது. எடுத்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, இந்த பாத்திரத்துல ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிடுவேன். போட்டு இந்த பவுடரை வந்து இதுல போட்டு கொதிக்க வைப்பேன். கொதிக்க வச்சு இந்த கன்சிஸ்டன்சில வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருவேன். திருப்பி ஆறின உடனே அது வந்து கொஞ்சம் தேங்காய் துவையல் அரைச்சி, இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் துவையல் அரைச்சி இதோட சேர்த்துக்கிடுவோம். 2 பேரும் நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம். இது வந்து நல்லா பசி தாங்கும். இப்ப காலையில இந்த உணவு வந்து 2 பேருக்கும் சரியா போகும். இடையில எதுவுமே சாப்பிடுங்கிற அவசியம் இல்லை. நாங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். திருப்பி மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணி நாங்க சாப்பிடுவோம். அது வரைக்கும் நல்லா உடம்ப தெம்பா பாத்துக்கிடுவோம். இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து ஆக்குறதெல்லாம் கஷ்டம், சமைக்கிறதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பா டெய்லி சாப்பிடலாம். அரிசியை ஊற வைக்கணும், திருப்பி சோற ஆக்கணும், குழம்பு வைக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா தான் கஷ்டம். இந்த மாதிரி கஞ்சி பிளேவர்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை எளிது. வேலைக்கு போறவங்க கூட எளிமையான முறையில செஞ்சு சாப்பிட்டு நீங்க கிளம்பலாம். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மெத்தட்ல பயன்படுத்துங்க. கண்டிப்பா எல்லா அரிசிகளையுமே இதே மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். நன்றி.